அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 புக்லெட் இருக்குங்க. இந்த 7 புக்லெட் வந்து 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். 10 சாப்டருமே நீங்கள் ஒவ்வொரு டெஃபினிஷனையும் ஒவ்வொரு ரிசல்ட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸுமே நீங்கள் வந்து எம்சிக்யூவாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு 8000 ப்ராப்ளம் ரெடியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை புக் பண்ணிக்கிங்க. இதில் 10 சாப்டருமே கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். டோட்டலாக 7 புக்லெட்ஸ் வரும். இந்த 7 புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் இருக்கிற கொஷின் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். சிலபஸ் ஆர்டரில் இருக்கிற கொஷின்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். அதே போல் உங்களுடைய 10 சாப்டருக்கான சிலபஸ் ஃப்ரேமில் இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்டில் பக்காவாக உங்களுக்கு வந்து நீட்டாக ரெடி பண்ணி இந்த 7 புக்லெட்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க இது வரைக்கும் புக் பண்ணாதவங்க இந்த புக்லெட்ஸை புக் பண்ணி படிங்க. இந்த புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இல்லை சார் எனக்கு டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வேணாம், நான் புக்லெட்ஸ் வாங்கிக்கல அப்படின்னா அதுக்கான காஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு கண்டிப்பாக டெஸ்ட் சீரியஸும் என்னுடைய புக்லெட்ஸும் வேணும், எனக்கு ரெண்டுமே வேணுன்றவங்க அதுக்கான பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட்டு எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற கொஸ்டின் எந்த அளவுக்கு நம்பகத்தரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் வீடியோ கொடுத்துட்டேங்க, நிறைய கண்டென்ட் 300 வீடியோ, ஸோ 300 வீடியோஸ் கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன் பிளேலிஸ்ட்டில் போட்டு அப்லோட் பண்ணி உங்களுக்கு தனியாகவே வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டு யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சைட் பை சைட் பார்க்கணும், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார் என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு பட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் போதுமானது இல்லை, தயவுசெய்து இதை வாங்கி படிங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு கொஷினுமே மிஸ் ஆகாது. எல்லா ஏரியா கொஷின்ஸுமே நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். 8000 ப்ராப்ளம்ன்றதா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல். இந்த 7 புக்லெட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகே ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். புக்கிங் நம்பர் 9384686847. ஸோ டிலே பண்ணாமல் இந்த புக்லெட்ஸை வாங்கிக்கங்க. சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கண்டிப்பாக இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் புக் பண்ணி படிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், நான் உறுதியாக சொல்லுவேன். ஓகே ஃபைன். இப்போ லீனியர் அல்ஜிப்ரால வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் ஏ இஸ் 3/3 மேட்ரிக்ஸ் வித் ஏகன் வேல்யூஸ் வந்து 1 to 4 சொல்லிட்டாங்க. தென் ட்ரேஸ் ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏன்றது என்னதுங்க, சம் ஆஃப் இட்ஸ் ஐகன் வேல்யூஸ். ஒரு மேட்ரிக்ஸோடைய ட்ரேஸ் நத்திங் பட் அந்த மேட்ரிக்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூஸை சம் பண்ணா போதும். அப்போ வாட் ஆர் த ஐகன் வேல்யூஸ் 1 to 4. அப்போ அதை சம் பண்ணுங்க. 1 + 2 + 4 டோட்டலாக 7. அப்போ ட்ரேஸ் வந்து 7. அவ்வளோ. இது போல ஹிண்டா கொடுத்துருவோம். இங்கே ஒரு டெஃபினிஷன் மாட்டுக்கு பாருங்க. வாட் இஸ் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஆல் இட்ஸ் ஐகன் வேல்யூஸ். அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் தான் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஐகன் வேல்யூஸ். அவ்வளோதான். இது போல தான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும். இந்த அளவுக்கு நீங்கள் படித்து கொஷினை சால்வ் பண்ண இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் தெரிஞ்சால் போதும். இப்போ எனக்கு புரியுது சார், நீங்கள் கொடுக்குற கொஷின் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு புரியுது, நான் இதை கண்டிப்பாக என்னால் ஈஸியாக அந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னாவே இந்த புத்தகம் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங். ஓகே அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பாருங்கள். த ஃபங்க்ஷன் f of z = 1/z² + 1 as a pole at என்ன பாயிண்ட்னு கேட்குறாங்க. போல்னா என்னங்க, இதனுடைய ஜீரோஸுங்க. டினாமினேட்டர் எங்கே ஜீரோ ஆகுதோ அதுதான். அப்போ z² + 1 = 0, z² = -1, z = +/- இந்த நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகே அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் எவ்ரி குரூப் கேட்குறாங்க. ஸோ சென்டரை பொறுத்தளவுக்கு ஆல்வேஸ் அ நார்மல் சப் குரூப். சென்டர் ஆஃப் ஜி எப்படி டினோட் பண்ணுவீங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் z in g such that zg = gz for all g in g. ஓகே ஸோ அப்போ இது வந்து ஒரு சென்டர், இந்த சென்டர் வந்து ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அப்போ சென்டர் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். எது வந்து எந்த குரூப் எடுத்துக்கிட்டாலும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப் குரூப் இஸ் ஆல்வேஸ் நார்மல் அப்படி கேட்டாங்கன்னா சென்டர் ஆஃப் த குரூப். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இது டைரக்ட் ரிசல்ட் டெஃபினிஷன். ஆக்சுவலாக சென்டர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க, எந்தெந்த எலமெண்ட்லாம் இசட்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட் கூட கம்மிட் ஆகுதோ அதெல்லாம் சென்டருக்குள்ளே வந்துடும். கம்மிட் மீன்ஸ் இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா எலமெண்ட்ஸுமே சென்டருக்குள்ளே வந்துடும். அப்போ அது ஆல்வேஸ் ஒரு நார்மல் சப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணும். ஓகே ரியல் அனாலிசிஸில் இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். சம்மேஷன் n from 1 to infinity -1/n + 1/n. இது வந்து உங்களுக்கு அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸா கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்சல்யூட்னா என்ன, இந்த டேர்மோட அப்சல்யூட் டேர்ம் பார்க்கணும். ஸோ அப்சல்யூட் டேர்ம் வந்து 1/n. இது கன்வர்ஜா டைவர்ஜ் ஆகும். அப்போ இந்த ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு டைவர்ஜென்ட் சீரியஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். சார் எங்களுக்கு வந்து இது போல இப்போ வந்து காமனாக எல்லா யூனிட்டுமே போட்டிருக்கீங்க, சாப்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ண கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கா? அதாவது பிளேலிஸ்ட்ல 300 வீடியோஸுமே சாப்டர் வைஸ் கண்டென்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ ரேண்டமாக சால்வ் பண்ணுறோம். இப்போ ரேண்டமாக
ரியல் அனாலிசிஸில் எந்த கொஷின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் எந்த கொஷின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணணும். ஸோ அது போல் எல்லா ஏரியா கொஷினும் ரேண்டமாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியா இப்போ நம்ம யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ என்னுடைய லாங் டைம் வியூவர்ஸ் என்னுடைய வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க நான் கொடுக்குற டெஸ்ட்டில் 50 out of 50 எடுக்கிறாங்க, 45 அப்படியே எடுத்துடுறாங்க, 48 எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 10 பேர் இப்போதைக்கு தயாராக இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் இன்னொரு 20 பேர் ரெடி பண்ணி கூட்டிடுவேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு 50 பேர்னாச்சும் செலக்ட் ஆகி உள்ளே போயிடணும். என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸிமம் ஒரு 50 பேர்னாச்சும் செலக்ட் ஆகி இந்த எக்ஸாமுக்குள்ளே போயிடணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஸோ ஏற்கனவே நடந்த யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் வந்து டெஸ்ட் சீரியஸ் மட்டும் போட்டேன், ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணேன். அதில் மேக்ஸிமம் 15 பேர்கிட்ட உள்ள போயிட்டாங்க. ஸோ அந்த ஐடியாலஜியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். தயவு செய்து டிலே பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு போயிட்டு கண்டென்ட் சேரணும் அப்படின்றதால தான் இந்த யூடியூப் ஏன் நாங்கள் டீச் பண்ணுறோம். ஸோ யூடியூப் வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஒரு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நாங்கள் பண்ணலை, ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா போதும். நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் அப்படியே எனக்கு சார் நான் 13 வருஷம் படிக்காமல் இருக்கேன் சார், இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், அவங்களாம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 மாதம் இருக்கும். 1 மாதம் எஃபோர்ட் போட்டால் போதும், ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். 1 மாதம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் சப்ஜெக்ட்குள்ளே வாங்க. ஜஸ்ட் 1 மந்த்து சப்ஜெக்ட்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் 7 புக்லெட்ஸு யோசிக்காமல் புக்லெட்டை இப்போவே புக் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. பிகாஸ் இந்த புக்லெட்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். டெஃபினிஷனை 1 மார்க்காக கொடுத்துருப்பேன், ரிசல்ட்ஸை 1 மார்க்காக கொடுத்துருப்பேன், தியரம்ஸ் கராலரியை 1 மார்க்காக கொடுத்துருப்பேன், ரிமார்க்ஸை 1 மார்க்காக கொடுத்துருப்பேன், ப்ராப்ளம்ஸும் 1 மார்க்காக சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். ஒவ்வொரு ஹிண்ட்டு ஃபார்முலா ஒரு நொட்டேஷனுமே உங்களுக்கு ஒரு 1 மார்க்காக இருக்கும். அப்போது ஒரு கம்ப்ளீட் ஐடியாலஜியோட இந்த ஸ்டடீஸை நீங்கள் முடிச்சிடலாம், ஈஸியாக முடிக்கலாம். இப்போ வெக்டார் கால்குலஸ் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள், எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஒய் இசட் ஐ வெக்டார் இசட் எக்ஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்டு கே வெக்டார். இப்போ டெல்டா எஃப் வெக்டார் டைவர்ஜன்ஸ் ஆஃப் எஃப்னு. ஸோ அப்போது இங்கே காம்போனன்ட்ஸை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் கூட நீங்கள் என்ன பண்ணணும், டாட் ப்ராடக்ட் எடுத்துடுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காம்போனன்ட், செகண்ட் காம்போனன்ட், தேர்ட் காம்போனன்ட், கரஸ்பாண்டிங் டாட் ப்ராடக்ட், வேல்யூ என்னதுங்க 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய இன்டகிரேஷன் ஃபேக்டர் என்ன? இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன் பாருங்க. லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் இட்ஸ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e4 இன்டகிரல் pdx. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, இது என்ன டைப் ஆஃப் பிடி? ஸோ ut ஈக்குவல் டு சி ஸ்கொயர் டைம்ஸ் ux. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹீட் ஈக்குவேஷன். ஸோ இது 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். இது கேட்பாங்க, 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் கேட்பாங்க. ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் பிடி வந்து பேராபோலிக் டைப். ஸோ எப்படி கண்டுபிடிச்சிங்க, டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து உங்களுக்கு 0 வரும். ஸோ பியோட காம்போனன்ட் வந்து உங்களுக்கு 0, சியோட காம்போனன்ட் 0, ஏவோட காம்போனன்ட் வந்து மைனஸ் இ ஸ்கொயர். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, உங்களுக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து 0 வந்து. ஓகே, இந்த ஃபோரியர் சீரியஸோடைய கோஎஃபிஷியன்ட் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் f ஆஃப் x ஈக்குவல் டு xக்கு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனு கண்டிப்பாக an bn வந்து கண்டிப்பாக உங்களுக்கு an-ம் a0 0. அப்போ உங்களுக்கு bn மட்டும் நான் 0. ஸோ அந்த ஸ்மால் இன்டகிரேஷன் udvயில் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் -1 ஹோல் பவர் n + 1 பை n கிடச்சிருக்கும். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கேட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் நான் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட் பார்க்கல. சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் வந்து நான் போட்டிருக்கேன், தனியாக ஒரு வீடியோ கண்டென்ட் கொடுத்து சூப்பராக போட்டிருக்கேன். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருங்க. பட் வேல்யூஸ் ஆஃப் b ஆஃப் 1,1 பீட்டா காமா ஃபங்க்ஷன் ரேட் பண்ணுறது b ஆஃப் m, n, காமா ஆஃப் m, காமா ஆஃப் n டிவைட் பை காமா ஆஃப் m + n. ஸோ 1,1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். If x is a random variable with expectation of x வந்து 5, variance of x is 4, expectation of x square என்னன்னு கேட்குறாங்க. So variance of x equal to expectation of x square minus expectation of x on the whole square. As usual, small simplification value வந்து 29. So பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ இது போல் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன், சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு உங்கள் கையில் என்னுடைய MCQ கலெக்ஷன்ஸ் கையில் இருக்கணும். ஒரு கண்டென்ட் டீச் பண்ணிட்டேன்னா அந்த கண்டென்ட்டுக்கான வீடியோஸ் கொஷின் கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கணும். எவ்ரி வீக் சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் போட்டுருவேன், அந்த டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ டிலே பண்ணிடாதீங்க, MCQ கலெக்ஷன்ஸை புக் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயங்கரமான கொஷின் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துட்டேன். 7 புக்லெட்ஸ் மறக்காமல் 7 புக்லெட்ஸ் MCQs இப்போவே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார் நான் கம்ப்ளீட்டாக நான் சப்ஜெக்ட் படிச்சிட்டேன் சார், கொஷின் ப்ராக்டிஸ்க்கு தான் சார் வெயிட்டிங்லேயே இருக்கிறேன். இந்த புக்லெட் உங்களுக்கு உதவும். 8000 ப்ராப்ளம் MCQs கொடுத்துருவேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு இப்போ நீங்கள் படிக்கவே இல்லை, மறந்து போயிட்டீங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்னென்ன ஐடியாஸே தெரியல,
10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் குடுத்துட்டேன். ஸோ அந்த புக்லெட் இந்த 7 புக்லெட் கூட மெர்ஜ் ஆகி வந்துரும். ஸோ அதுவுமே நீங்க தனி புக்லெட்டா ரிசீவ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ விட்றாதீங்க, படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வருமா சார்? டெஃபினட்டா வரும். ஸோ எப்போ சார் வரும்? எதிர்பார்க்காதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த டைம்க்கு நம்ம குடுக்குற டைம் மினிமம் பீரியடா இருக்கும். அப்ப மினிமம் பீரியட்ல கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். ஓகே. ஃபைன். இப்போ இது செகண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ குடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.